அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? பூஜை அறையில் உப்புடன் இந்த பொருளை சேர்த்து வச்சோம்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க, பணப்பிரச்சனையே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். அதாவது வீட்டில் கண்ணாடி பவுலு அல்லது கண்ணாடி டம்ளர் எது இருந்தாலும் எடுத்துக்கங்க. ஆனால் கண்ணாடி அல்லது பீங்கான் இது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் உப்பு புதுசாக வாங்கின உப்பாக இருக்கணும். வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தின உப்பு இருக்கக்கூடாது. அதில் ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கோங்க. நான் படம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி நிரப்பி வச்சுட்டு அதில் 3 கொம்பு மஞ்சள் வச்சுக்கோங்க. கொம்பு மஞ்சள் நீங்கள் கடையில் கேட்டாவே தெரியும், கிளையாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கொம்பு மஞ்சள்னு கேட்டு கிளையாக இருக்கிற மஞ்சளாக பார்த்து வாங்கிக்கோங்க. 3 மஞ்சளை அந்த பவுலில் உப்பு கொட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த 3 மஞ்சளையும் அப்படியே நேராக குத்தி வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஜாதிக்காய், ஒரே ஒரு ரூபாய் நாணயம், ₹1 நாணயம் இதுதாங்க நம்ம வைக்க போகிறோம். இதை வெள்ளிக்கிழமைக்கு நம்மளுடைய மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சிடணுங்க. வச்சுட்டு நம்ம எப்பயுமே தீபம் தூபம் காட்டுற மாதிரி விளக்கேற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டே வரணுங்க. வாரம் இந்த உப்பை கால்படாத இடமாவது இல்லை தண்ணியிலையாவது கரைச்சிடணுங்க. வாரம் வெள்ளிக்கிழமைக்கு புது உப்பு தாங்க மாற்றிட்டு வரணும். அந்த மஞ்சள் நல்லா இருந்தால் பயன்படுத்திக்கங்க. அப்படி இல்லைன்னா அதையும் எங்கேயாவது கால்படாத இடமா போட்டுட்டு புதுசாக பயன்படுத்திங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதை நீங்களே கண்கூடாக உணர்வீங்க. நம்ம வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்காதுங்க. அது போக குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிட்டுருக்குங்க. வாழ்க வளமுடன்.